வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? நான் உங்கள் செக்குச்சி நான் கலந்து பேசுகின்றேன். நேர்களே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. உண்மையிலேயே நான் ஒரு சந்தோஷத்துல மிதங்கிக்கிட்டு இருக்கின்றேன். ஏன்னா என்னோட ஒரு மாணவன் இங்க இருக்கின்றார். அவரு இப்பதான் SPM ரிசல்ட் ஒரு 1.5 வாரம் முன்ன போய் எடுத்திருந்தாரு. அவரு இப்ப எனக்கு இங்க இருக்கிறாரு, என் கூட அவரோட தாயார் கூட வந்திருக்கிறாரு. அவரோட ஆனந்தத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கின்றாரு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அதாவது அவர் SPM 2023 பேட்ச். ஆல்ரைட், அவரு இப்பதான் ரிசல்ட் எடுத்திருந்தாரு. ரிசல்ட் உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்ததோட சிறப்பா இருக்கின்றது. அவரு சொன்னாக்க பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். சத்யா, எப்படி இருக்கின்றீங்க? நல்லா இருக்கேன்டா சத்யா. சத்யா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறடா நீ? SMK தாமான் எஸ்என் கப்போ. சரி, உன்னோட ரிசல்ட் நம்ம நேர்கிட்ட காமிடா. என்ன ரிசல்ட் கிடைச்சு நீனே சொல்லல வாயால. 3B 4C 1D கிடைச்சு. 3B பாய், 4C, மீதி ஒரு டாங்கி கிடைச்சு. ஒரு டாங்கி. ரைட். மொத்தம் எத்தனை பாடம் எடுத்த? 8 பாடம் எடுத்த. சரி, இந்த தேர்ச்சி உனக்கு கிடைச்சிட்டோன்னு நீ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உன் மனசு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, பி என்ன பாடத்துக்கு உனக்கு கிடைச்சி? BI perniagaan and moral. BI perniagaan and moral. நேர்களே, நீங்க நினைக்கலாம் என்ன பி கிடைச்சிருக்கு இந்த மாணவருக்கு, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நேர்களே, உண்மையாக நிஜமாக நான் சொல்ல போனாக்கா இந்த ரிசல்ட் சத்யாக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். ஏன்னா ஆரம்பத்துல சத்யா என்கிட்ட வரும்போது மோசமான சூழ்நிலை வந்திருந்தாரு. அவர் உண்மையிலேயே ஃபெயிலிங் கேட்டகரி. அதாவது உன்னோட பிஎம்லாம் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல? பிஎம்லாம் ஏன்னா நீ தமிழ் ஸ்கூல்ல வந்திருந்த? இல்ல, சைனீஸ் ஸ்கூல்ல வந்திருந்த. ரைட், சைனீஸ் ஸ்கூல்ல வந்திருந்தனால உன்னோட பிஎம் ஓட பிடிப்பு உனக்கு அவள இல்ல. ரைட்டா? அப்ப ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. சரி, உனக்கு மேத்ஸ் என்ன கிடைச்சிச்சு சத்யா? மேத்ஸ் சி கிடைச்சிச்சு. இருக்கலே, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நேர்களே. நான் தான் சத்யாக்கு மேத்ஸ் கத்து கொடுக்கிறேன். நேர்களே, சத்யா ஆரம்பத்துல வரும்போது மேத்ஸ் படு மோசம். நேர்களே, சத்யா நீ மேத்ஸ் எப்பயாச்சும் பாஸ் பண்ணிருக்கியா நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ல? பாஸ் பண்ணதே கிடையாது. அதாவது form 1, form 2, form 3ல பாஸ் பண்ணிருக்கியா? இல்ல சார். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் எனக்கு. சத்யா பாஸ் பண்ணதே கிடையாது. form 1, form 2, form 3, form 4லயும் பாஸ் பண்ணதே கிடையாது. form 5ல சத்யா முத வரும்போது நொந்து போயிட்டேன் நேர்களே. ஆனா நம்புறீங்களா நேர்களே? சத்யா நேர்கள்ட்ட காமிடு. சத்யா அவங்களே பார்க்கட்டும் நம்ம சொல்றது உண்மையா இல்லையான்னு. ஒரு மேத்ஸ்ல பாஸ் பண்ணவே கிடையாது. form 1, form 2, form 3, form 4 பாஸ் பண்ணவே கிடையாது. ஆனா SPMல ரக்கான் டியூஷன் சென்டர்ல ஜாயின் பண்ணி அவரை சி எடுக்க வச்சது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல நேர்களே. அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். சத்யா, நீ அந்த மேட்ஸ் பார்த்துட்டு நம்பினியா அந்த ரிசல்ட்? எனக்கு பார்த்தா சீலாப்பா நம்ம பேர் போட்டோம். இது உன்னோட ரிசல்ட்டே இல்லைன்னு நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். பாருங்க நேர்களே, ஆனா இதுதான் நேர்களே நிஜம், இதுதான் உண்மை. அப்ப நீங்க இப்ப நம்புவீங்க. அதாவது ஏன் நம்ம இதை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப புரியும். ஏன்னா ஒரு மாணவர் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எங்க ஆரம்பத்துல வரும்போது டியூஷன் அக்கானுக்கு அவரை நாங்க புஷ் பண்ணி அவரை கைட் பண்ணி அவரை கையை பிடிச்சி நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்து தன்முனைப்பு கொடுத்து அவரை இந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணி அவரை ரிசல்ட் எடுக்க வைக்கிறோம்னா சும்மான விஷயம் கிடையாது நேர்களே. ஆனா நிச்சயமாக இது சத்யாவோட முயற்சியும் கூட. சத்யா கடைசி நிமிஷத்துல நிறைய உழைப்பு போட்டிருக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப விளையாண்டாரு. சத்யா, கொஞ்சம் நேர்கள்ட்ட சொல்லுங்க, உங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல? எல்லாரும் ஃபோன் படிச்சுக்கிட்டு படிக்காம அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு ஏனோ தானோ ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு அக்கறை இல்லாம உண்மையிலே போன் ரொம்ப மோசமா இருந்தாரு அவர் ஆரம்பத்துல. மேடம், வணக்கம் மேடம், நீங்க எப்படி இருக்கின்றீங்க? நீங்க சத்யாவோட தாயார். உங்க பேரு சொல்லுங்க மேடம். என் பேர் சாக்ஷி சார். ஓகே மேடம், நீங்க ஆரம்பத்துல வரும்போது நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தீங்க, ஆமாங்களா இல்லைங்களா? சத்யா வேற ஒரு டியூஷன் சென்டர்ல இருந்தாரு. அவர் அந்த டியூஷன் சென்டர் நிப்பாட்டி நீங்க எங்களை பார்த்து எங்கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்டு அப்புறம் சத்யாவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ஆமாங்களா இல்லைங்களா? சரி மேடம், ஆரம்பத்துல ஏன் நீங்க சத்யா வேற டியூஷன் சென்டர் நிப்பாட்டி நீங்க இங்க ரக்கான் டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ண வச்சீங்க? ஏன்னா ஆரம்பத்துல போட்ட டியூஷன்ல அவர் எந்த மார்க்ஸும் எடுக்கவே இல்லை. எல்லா பாடத்திலும் ஃபெயில் தான்.
அதான் எனக்கும் தெரியல என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு பிறகு உங்களோட கான்டாக்ட் கிடைச்சி அதனால தான் அது மூலியமாக தான் கொண்டாந்து அவர் இங்கே சேர்ந்தேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா இதில் கொண்டாந்து போடுறோம் இதுலையாச்சும் கொஞ்சம் முன்னுக்கு வருவாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் நான் உங்கள் கிளாஸில் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஆரம்ப சத்யா படிக்கும் போது நம்ம அந்த பேர் பாய்க்க வேணாம், அது ஒரு பிரபலமான ஒரு டியூஷன் சென்டர், ஃபேமஸ். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்ப நீங்க அவரை அங்க நிப்பாட்டிட்டு நீங்க அனுப்பி விட்டீங்க. ஆனா அவர் நீங்க அனுப்பிவிடும் போது அவர் திருப்பி அங்கதான் போகணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு சொன்னாரு. ஆனா நீங்க வந்து சொன்னீங்க இல்ல நீங்க தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து அவரை இங்க தான் நீங்க விட்டீங்க. நீங்க ஏன்னா சத்யாக்கு ஆரம்பத்தில் நம்ம இங்க வந்து படிப்பு 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 அதுதான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா அவருக்கு அவரோட விருப்பம் கிடையாது. அவரோட மனசு வந்து விளையாண்டுட்டே இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஓகே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லுங்க மேடம், அவர் ஆரம்பத்துல என்ன மாதிரி அவர் சூழ்நிலை இருந்தாரு, உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்காத சில விஷயங்கள்? அவர் என்னன்னா என் புக்கு எடுத்து படிக்கிறதே இல்லை வீட்டில், எந்த நேரம் ஃபோனு டிவி இதுதான். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்னு கேட்கல. சரி டியூஷனுக்கு ஒரு டியூஷன் 2 டியூஷன் மாற்றியாச்சு. டியூஷன் சென்டரில் போய் எடுத்து சொன்னாலும் அவங்க அதை பற்றி போதை பண்ணுறதும் இல்லை. ஒரு வாட்டி கூட என்னை கூப்பிட்டு வச்சு உன் மகன் இப்படி படிக்கிறாரு இப்படி படிக்க எதுவுமே சொன்னதும் கிடையாது. கால் பண்ணி கேட்டாக்க டியூஷன் சென்டரில் சத்யா வந்துட்டாரா, ஓ சத்யாவா தெரியலையே வந்துட்டாரா இல்லையான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன், டியூஷன் போயிருக்காரா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாரா அதுவும் தெரியல. இங்கே அனுப்பின பிறகு எனக்கு அந்த கவலையே இல்லை. அதாவது டியூஷன் அக்கானுக்கு நீங்க அனுப்ப பிறகு உங்களுக்கு இந்த கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னு சொன்னீங்க மேடம்? ஏன்னா 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா டீச்சருங்க நீங்கள் கால் பண்ணி என்னை கேட்டுருவீங்க சத்யா கிளாஸுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. கண்டிப்பாக கிளாஸில் தான் இருப்பார், கிளாஸ் முடிஞ்சு கரெக்டாக கேட்டு தான் வருவார். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. கிளாஸ் கட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு கவலையே கிடையாது. கவலையே கிடையாது. அப்புறம் மாதம் மாதம் நாங்க பரீட்சை வைப்போம், உங்களுக்கு அந்த மார்க்ஸ் அனுப்பி விடுவோம். அப்ப நீங்க அந்த மார்க்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம் அவர்கிட்ட முன்னேற்றம் இருக்கா இல்லையா. அதே சமயத்துல நீங்க எங்கிட்ட வந்து கால் பண்ணி நீங்க எந்த நேரமும் நீங்க வந்து பேசலாம், ஆமாங்களா இல்லைங்களா. அப்ப நீங்க உங்களோட மனக்குறைகளை சார்ந்து நீங்க எங்கிட்ட சொல்லுவீங்க, சத்யா இப்படி செய்யறாரு, இந்த மாதிரி சார் கொஞ்சம் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நாங்களும் அவர் வந்து கூப்பிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து பேசுவோம். அவரை வந்து கொஞ்சம் நாங்க மோட்டிவேஷன் தன்முனைப்பு நம்ம கொடுப்போம். யா உண்மை இருக்கு. சத்யாவுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஏனோ தானோ பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் வந்து அவரோட தவறை வந்து உணர்ந்தாரு. சத்யா நீ சொல்லிடா, நீ எந்த கட்டத்துல உணர்ந்த, என்ன உன்னைய வந்து ஒரு தூண்டுதலா இருந்துச்சு உன்னைய வந்து மாத்துறதுக்கு? SPM கிட்ட வந்துருச்சு. அது உனக்கு வந்து ஒரு வயிறுல நெருப்பு மாதிரி வந்து இருந்துருச்சு உனக்கு. அடி வயிற்றுல ஒரு நெருப்பு வந்துருச்சு உனக்கு. சோ உனக்கு பயம் வந்துருச்சு, அதுதான் உண்மை. சரி அப்படி படிக்க தோணுனே ரைட். சரி ரக்கான்ல வந்து எப்படி நம்ம உனக்கு வந்து உறுதுணையா இருந்து எப்படி நம்ம உனக்கு உதவி செஞ்சோம், நீ அதை கொஞ்சம் சொல்லு நேர்கள் கிட்ட. டீச்சர்ஸ் வைஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்து அவங்க சுருக்கி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க புரிய வச்சு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் டீச்சர் மூணு சொல்லிக்காம அதை பற்றி நம்ம ரிப்பீட் பண்ணி கேட்டாலும் அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நோட்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது பெட்டராகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் டீச்சர்ஸ்லாம் எப்படிடா, அதாவது ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? டீச்சர்ஸ் வைஸ்லாம் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க, அதே ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ரெண்டுமே கலந்துன்னு சொல்றேன். கடவுள் பாதி மிருகம் பாதி வெளி. முக்கியமா நானு முக்கியமா சார் வந்து கொஞ்சம் எவ்வளவு சிரிச்சு பேசுறாரோ அவருக்கு எவ்வளவு பயராயிரு சுருக்கா கொடுத்துருவேன் நானு. ஏன்னா சில உரப்பா கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாம் குறைக்கும், ரைட்? இல்லாட்டினா உங்களை வந்து கொண்டு வர முடியாது. ஆமா நேர்களே, எப்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். அதாவது இரண்டுமே கலந்து சத்யா சொல்ற மாதிரி நாங்க வந்து அன்பாவும் இருப்போம், அதே சமயத்துல கண்டிஷனாவும் இருப்போம். எங்க கண்டிஷனா இருக்குமோ அந்த இடத்துல கண்டிஷனா இருப்போம். எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து அன்பா இருக்கணுமோ நம்ம அன்பா இருப்போம். அதாவது எப்படி நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தாய் தகப்பனாரா இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்க நீங்க அனுப்பிவிடும் போது நாங்க அந்த தாய் தகப்பன் அந்த ஸ்தானத்தை நாங்க எடுத்துக்கோம். நான் வந்து ஒரு தந்தையா இருப்பேன், டீச்சர் ராணி வந்து ஒரு தாயா இருந்து மாணவர் நாங்க வந்து வெளியே நடத்துறோம். இதுதான் உண்மை. மாணவர் எங்கிட்ட வந்து என்ன வேணாலும் அவங்க எங்கிட்ட வந்து பேசலாம், அவங்களோட மனக்குறைகள் எங்கிட்ட வந்து தெரிவிக்கலாம். நாங்களும் அதுக்கு தகுந்தாப்புல வந்து எது தவறு எது சரி நம்ம அவங்களுக்கு வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. அப்புறம் தன்முனைப்பும் நம்ம அவங்கள்ட்ட வந்து கொடுப்போம். இது உண்மையா இல்லையா சத்யா? உனக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்டா இருந்தவங்க பேசணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசுவோம். ஆனா சம்டைம் நம்ம வந்து கண்டிஷனா இருக்கும்போது வேலை தான் முடிக்காட்டா நாங்க ஏசி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா வேலை முடிக்கணும்னா நம்ம வந்து அழகா சிரிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நீங்க தலையில ஏறி மிளகா அரைச்சிருவீங்க. அப்ப நம்ம அங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்து தான் ஆகணும், ரைட்? ஓகே. சோ சத்யா, ஓ மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து வெளியே தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது படிப்புல நல்லா படிக்காம போன்ல வச்சு நோண்டிக்கிட்டு ஒரு பிடிப்பு இல்லாம எதிர்காலத்து மேல வந்து ஒரு அக்கறை இல்லாம அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நீ என்னடா சொல்ல விருப்பப்படுற? அதாவது என்ன மாரி இருக்கிறவங்க வேற யாராச்சும் இருந்தீங்கன்னா
தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இந்த டியூஷனுக்கு அனுப்புவீங்க. உங்கள் டியூஷனை உங்கள் பிள்ளைங்கள சிறப்பாக ஆகிறதுக்கு இவங்க கேரண்டி, சார் கேரண்டி. நிச்சயமாக நாங்க முயற்சி போடுவோம். அதே சமயத்துல மாணவரும் வந்து உழைப்பு போட்டு ஆகணும். நாங்க வந்து மாணவரோட கையை பிடிச்சி நம்ம உறுதுணையா இருந்து பக்கத்துல இருந்து அவங்கள வெளிக்கட்டுறது நாங்க தயாரா இருக்கின்றோம். நான் எந்த அளவு வரைக்கும் நான் சொல்றேன்னா, நீங்க பாருங்க சத்யா, உங்களுக்கு வந்து பரீட்சை SPM நாளைக்கு இருந்தாக்கா பிஎம் பேப்பர் ஒரு நாள் முன்ன கூட நம்ம வந்து கிளாஸ் வச்சு நம்ம உங்களுக்கு வந்து எது கவனம் செலுத்தணும், எது நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன மாதிரி கேள்வி வெளியே வரலாம், பரீட்சைக்கு நீங்க போகும்போது என்ன மாதிரி நீங்க வந்து எழுதணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆமாங்களா இல்லைங்களா? எந்த டியூஷன் சென்டர் மாதிரி செய்வாங்க நேர்களே? ரக்கான் டியூஷன் சென்டர் நாங்க செஞ்சோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க மாணவர் கூட வந்து பக்கத்துல இருந்து உறுதுணையா இருந்து நம்ம வந்து அவங்க வழி நடத்துறோம். அதே சமயத்துல சில சப்ஜெக்ட் வந்து 8 மணி நேரம் ப்ரோக்ராம் கூட வச்சிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபார்ம் 4 இருந்து லாஸ்ட் சாப்டர் ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க ரிவிஷன் பண்ணி கொடுத்தோம். அதாவது அந்த SPM காலகட்ட நேரத்துக்கிட்ட. சோ இது எல்லாமே வந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டனால நாங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கவனத்தை செலுத்துறதுனால இந்த மாதிரி ஒரு ரிசல்ட், சத்யாவோட ரிசல்ட் உருவாக்க முடிஞ்சிச்சு. நேர்களை நீங்க நம்புவீங்களா? ஃபெயில் இருந்து சத்யா வந்து புஷ் பண்ணி B எடுக்க வச்சு, C எடுக்க வச்சு, மேத்ஸே பாருங்க ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 4 வரைக்கும் பாஸ் பண்ணதே கிடையாது. ஆனா ஃபார்ம் 5ல வந்து சத்யா நீங்க வந்து ஃபார்ம் 5ல தான் ரக்கான ஜாயின் பண்ணி ஒரு ஏறத்தால வந்து ஒரு வருஷம் இருக்குங்களா ஜாயின் பண்ணி? ஃபார்ம் 4 ஐ மீன் லைக் ஃபார்ம் 4 கடைசி கிட்ட. ஓகே. சோ ஒரு ஏறத்தால வந்து ஒரு வருஷம்னு சொல்லலாம். 1.5 வருஷம். ஒரு 1.5 வருஷம் காலகட்டத்துல நாங்க புஷ் பண்ணி சத்யா கிட்ட நாங்க இந்த ரிசல்ட் நாங்க எடுக்க வச்சோம். மேடம், நீங்க சத்யாவோட ரிசல்ட் நீங்க பார்க்கும்போது உங்க மனசு எப்படி இருந்துச்சு மேடம்? நான் நம்பவே இல்லை சத்யா இந்த ஒரு கிரேட் எடுப்பாருன்னு சொல்லி. கடைசி கட்டத்தில் நான் கிவாவே பண்ணிட்டேன். ஏன்னா புக் எடுத்து படிக்கிறது இல்லை, ரிவிஷன் செய்யறது இல்லை. உங்ககிட்டயும் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், சத்யா இதுமே நான் கிவா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். நான் அதில் இனிமேல் இன்வால்வ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவன் சொன்ன பேச்சு கேட்கலையா. ஆனால் ரிசல்ட் பார்த்த பிறகு நான் நம்பவே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு, உங்களுக்கு கிவ் அப் பண்ணிட்டீங்க நீங்க. ரைட், தெரியும். நீங்க கால் பண்ணீங்க, நீங்க சொன்னீங்க சத்யா வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சார், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சத்யாவும் மற்ற மாணவர்களோட நாங்க கூப்பிட்டு நாங்க பேசி சில சமயத்துல நான் கொஞ்சம் திட்டுனேன், அதே சமயத்துல கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு வந்து தன்முனைப்பும் கொடுத்தேன். ரெண்டுமே கலந்துதான். சோ அதுல வந்து கிட்ட வரும்போது பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ரைட். சோ மேடம், அப்ப இந்த ரிசல்ட் நீங்க நம்பவே இல்லை. சரி மேடம், அப்புறம் இப்ப இந்த ரிசல்ட் கிடைச்சிட்டோன்னே நீங்க வந்து சத்யாவை எடுத்துட்டு போயிட்டு இந்த காலேஜோ சரி யூனிவர்சிட்டியோ சரி அவருக்கு அந்த காஸ்ட் பை கேட்கும் போது என்ன சொல்றாங்க மேடம் இந்த ரிசல்ட் பார்த்துட்டு? இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு எல்லாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு காலேஜ் போயிட்டாங்க மாசா காலேஜில். ஸோ அதனால எனக்கு அதில் போகிறதுக்கான விருப்பம் இல்லை. நான் வந்து பாலிடெக்னிக் கவர்மெண்ட் மூலியமாக போகலான்னு சொல்லியிருக்கிறேன். முக்கியமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க வந்து அவரோட இந்த ரிசல்ட் எடுத்துட்டு போகும்போது காலேஜ்ல நீங்க போகும்போது அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றாங்க. நேர்களே மாணவர்களே முக்கியமா நீங்க கேட்டுங்க, உங்க ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க எல்லாம் கிரெடிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு காலேஜ் நீங்க போகும்போது அவங்க உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கற மூலமா நீங்க நிறைய காசு நீங்க சேமிக்கலாம். ஒரு வழி 2 வழி இல்ல மாணவர்களே, 1000 கணக்கு காசு நீங்க வந்து சேமிக்கலாம். அப்ப எல்லாமே வந்து ரிசல்ட் பொறுத்து தான். ரெண்டாவது, இந்த மாதிரி ரிசல்ட் நீங்க எடுக்கும்போது நீங்க லோக்கல் யூனிவர்சிட்டியும் சரி, நீங்க அரசாங்கத்தோட பாலிடெக்னிக்கும் சரி, அப்புறம் காலேஜ் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மினிமம் 5 கிரெடிட் கேட்பாங்க. உங்களுக்கு 5 கிரெடிட் உங்களுக்கு கிடைச்சாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நேர்களே மாணவர்களே, நம்மளோட திருப்பி நான் வலியுறுத்தி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ரிசல்ட் கிடைச்சாதான், அதாவது ஷார்ட் மினிமம் சொல்றாங்களே, உங்களுக்கு மினிமம் 5 கிரெடிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸ் நிறைய கோர்ஸ் நீங்க போய் அப்ளை பண்ணலாம். அதே இன்னும் நிறைய கிரெடிட் இருந்துச்சுன்னா, முக்கியமா மேத்ஸ் உங்களுக்கு கிரெடிட் இருந்துச்சுன்னா நிறைய கோர்ஸ், ஐடி கோர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம். அது ஒன்றில நேர்களே மாணவர்களே, நீங்க காலேஜுக்கு நீங்க போய் கேட்கறதுக்கு தேவையில்லை. காலேஜே உங்களை வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட ரிசல்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சோ இது எல்லாமே நீங்க என்ன ரிசல்ட் நீங்க எடுக்க போறீங்க தான் பொருந்து. ஆனா நீங்க நல்ல ரிசல்ட் நீங்க எடுக்காட்டினா நீங்க தவிக்கணும், தத்தளிச்சு போகணும். உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும் நேர்களே. அப்புறம் நீங்க திருப்பியும் SPM ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு டைம் வேஸ்ட், உங்களோட எஃபர்ட் வேஸ்ட்,
உங்களோட பணம் வேஸ்ட். ஸோ நீங்க ஆரம்பமே நீங்க வந்து முயற்சி போட்டு நீங்க படிச்சு நல்ல தேர்ச்சி பெற்றாக்கா உங்களுக்கு நல்லது மாணவர்களே. ஸோ இங்க நீங்க வந்து உழைப்பு போடணும், அதே சமயத்துல நல்ல வழிகாட்டி நல்ல ஆசிரியர்கள் நீங்க நாடி போகணும். ரக்கான் டியூஷன் சென்டர்ல எங்ககிட்ட ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர் குழு இருக்கிறாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எங்களை வந்து பார்க்கலாம். நாங்க வந்து சத்யா மாதிரி ஏராளமான மாணவர்கள் மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து எங்கிட்ட வந்து படிச்சு சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, சத்யாவோட அம்மா சொல்ற மாதிரி அவங்க நம்பவே இல்லை இந்த ரிசல்ட் பார்த்தது. சத்யாவும் நம்பவே இல்லை இந்த ரிசல்ட் பார்த்து இது அவரோட ரிசல்ட் தான் அவர் வந்து நினைச்சாரு. சத்யாவோட தாயார் கிவ் அப் பண்ணிட்டாங்க. மேடம் நிறைய பெற்றோர்கள் அங்கே வெளியே இருப்பாங்க மேடம். உங்களோட சூழ்நிலை அவங்க பிள்ளைங்க வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தாம அவங்களால பிள்ளைங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மேடம்? ஏன்னா அவங்க தத்தரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்க போய் பிள்ளைய போய் விடணும். நிறைய டியூஷன் வீட்டு பக்கத்துல இப்போ போடுவாங்க, ஆனா அங்க போயிட்டு பிள்ளைங்க சும்மா படிச்சுட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்களும் வந்து ஏன்னா தனம் கத்து கொடுத்து பணத்துக்காக வந்து உட்காந்து அந்த பணத்தை வாங்கிட்டு பிள்ளைங்களை வந்து சரியா வழி நடத்துறது இல்ல. சோ இந்த மாதிரி பெற்றோர்கள் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மேடம்? ஏன்னா நீங்களும் ரொம்ப தூரமா தான் இருந்தீங்க, கப்பவங்கள இருந்தீங்க. அந்த தூரம் சத்யா வந்து பீச்சை ஓட்டம் இவ்வளவு தூரம், அந்த தூரத்தெல்லாம் வந்து கவலைப்படாம கருதாம நீங்க வந்து சத்யாவை வந்து அவ்வளவு தூரத்துல இங்க இருந்து அனுப்பி விட்டீங்க நீங்க. சோ பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மேடம்? நான் என்ன சொல்றேன்னாக்கா, உங்க பிள்ளைங்களை நம்பி நீங்க தாராளமா ராக்கன் டியூஷனுக்கு நீங்க அனுப்பலாம், எந்த ஒரு பயமும் வேணாம். பிள்ளைங்க இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க படிக்கிறாங்க இல்லையா அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம், எல்லாம் டீச்சருங்க பார்த்துக்குவாங்க. நீங்க அது ஒரு நம்பிக்கைனால தான் நான் சத்யாவுக்கு அனுப்பினேன். அதனால நீங்களும் தாராளமா உங்க பிள்ளைங்களை இங்க அனுப்பலாம். அதே சமயத்தில் நீங்க எங்க நம்பிக்கை வச்ச மாதிரி நாங்க அந்த நம்பிக்கையை நம்ம வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கிறோம். ஏன்னா சத்யா வந்து அந்த ரிசல்ட் நம்ம எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்க. சோ உங்களுக்கு வந்து இப்போ எங்க மேல வந்து முழு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு, ஆமாங்களா இல்லைங்களா மேடம்? ஏன்னா உங்களுக்கே தெரியும் சத்யா எந்த மேல எந்த நிலைமையில இருந்தாரு, எந்த சூழ்நிலை இருந்தாரு. இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்து கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். சத்யா நீ என்னடா சொல்ல விருப்பப்படுற? மாணவர் நிறைய இருப்பாங்க உன் மாதிரி ஒரு சூழ்நிலை, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, ரொம்ப அக்கறை இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு நீ என்னடா சொல்ல விருப்பப்படுற? நீங்க அவங்களுக்கும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த டியூஷன் சென்டருக்கு வந்து அவங்க பிள்ளைங்களை போடுங்க, உங்கள் பிள்ளைங்க ஓஹோன்னு வருவாங்க, அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக வர்றதுக்கு சார் கேட்க. சரி சத்யா, ரொம்ப முக்கியமா சத்யா, ரைட், நீ வந்து நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிற, உனக்கு சந்தோஷம் இந்த ரிசல்ட் பார்த்து, ரைட்? ஸோ மாணவர்களே நீங்களும் நிறைய பேர் அங்கே வெளியே இருப்பீங்க. நீங்க உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இல்லாம வெளியே வாங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, எங்களை வந்து நாடுங்கள். நாங்க இந்த வருடம் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் பல 20 ஆண்டா நாங்க வந்து மாணவர்கள் உறுதுணையா இருந்து அவங்களுக்கு பக்கபலமா இருந்து அவங்களுக்கு கல்வியை வந்து சுலபமா கொண்டு போய் சேர்த்து அவங்கள சிறந்த தேர்ச்சி பெறதுக்கு நாங்க வந்து பாடுபட்டிருக்கோம். நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ நீங்க தாராளமா வரலாம், நாங்க உங்களுக்கு வந்து கூட பக்கத்துல இருந்து நாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஸோ தயவு செய்து கவலைப்படாம அடுத்த என்ன செய்யணும்னு நீங்க யோசிச்சு ரக்கான் டியூஷனுக்கு வாங்க. இந்த சத்யாவுக்கு கிடைச்ச ரிசல்ட் மாதிரி நாங்க நிச்சயமாக உங்களுக்கும் நாங்க வந்து பாடத்தை வந்து சுலபமாக்கி கற்றுக் கொடுத்து உங்களுக்கு அந்த நெளிவு சுழிவெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிய வச்சு பாடத்துல வந்து சிறந்த தேர்ச்சி பெறறதுக்கு நாங்க நிச்சயமாக பாடுபடுவோம். ஆனா அதே சமயத்துல நீங்களும் உழைப்பு போடுறதுக்கு தயாரா இருக்கணும். எங்களை உடனடியாக நாடுங்கள், டைமை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க வரீங்களோ அவ்வளவுதான் நல்லது. ரக்கான் டியூஷன் சென்டர் எங்களை வந்து நாடுங்கள். நன்றி.